அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அட்டகாசமான சுவையான மக்ரோனி, மட்டன் மக்ரோனி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? இதில் நான் வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கேன், முட்டையும் போட்டிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பெரிய பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் மட்டனை சின்ன சின்ன சைஸாக போட்டு கொஞ்சம் நல்லா அதிலேயே பொரிச்சிட்டேன். அது பொரிஞ்சதும் பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுடலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போடுறேன். நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மசாலாத்தூள். கொஞ்சம் பச்சை வாசம் போன பிறகு புதினாவும் போடுங்க, மல்லிக்கீரையும் போடுங்க. புதினா தான் அதுக்கு ஃப்ளேவர் செம்ம வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் இது தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே இந்த ஸ்டேஜில் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. அது வெந்ததும் நான் 2 முட்டையை உப்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும் மக்ரோனி. இப்போ இதில் மக்ரோனியை போட்டுடலாம். நான் வேக வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. உங்கள் சுவையான மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.